கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவெளியை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. யாக்கோப்பு 1:5 நாம் பார்க்கிறோம், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜோதிகளின் பிதாவிடத்திலே கேட்க கடவன் என்று சொல்லி கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்ற வார்த்தையை நாம் தியானிக்க தேவன் உதவி செய்தார். இந்த நாளிலே கூட சாலமோனை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலே கூட கர்த்தருக்கு பயப்படும் போது கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருவார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 1:7 வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை செய்வார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே நீதிமொழிகள் 9:10 நாம் வாசிக்கும் போது, வேதம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 8:13 வாசிக்கும் போது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் உன்னில் காணப்படும் போது பரத்தில் இருந்து தேவன் விசேஷித்த ஞானத்தை உனக்கு தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானத்தின் ஆரம்பம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கும் போது, யோபு 28:20 சொல்லுகிறது, மனுஷனை நோக்கி இதற்கு ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. கர்த்தருக்கு பயப்படுகிறது தான் ஞானம். இன்றைக்கு உனக்கு ஞானம் வேண்டுமானால் நீ தேவனுக்கு பயப்படுகிற பயம் உன்னிலே காணப்பட வேண்டும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பொல்லாப்புக்கு விலகி ஓடுவதே தேவனுக்கு பயப்படுகிற பயம். இந்த பயம் உனக்குள்ளே இருக்குமானால் வரத்திலிருந்து விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் தருவார். நீ எவ்வளோ படிக்கணும், பெரிய யூனிவர்சிட்டி போகணும் என்ற ஒரு பெரிய காரியமெல்லாம் அல்ல. நீ தேவனுக்கு பயந்து ஜீவிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு ஞானத்தை தரும். யோசேப்புடைய வாழ்க்கையிலே கூட பார்க்கும்போது, ஆதியாகமம் 39:9 அந்த இடத்திலே அந்த போர்த்திபாவுடைய மனைவி தன்னோடு கூட சயனிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை வலுக்கட்டாயமாய் வேதனைப்படுத்தின போது அவன் தன் சால்வையை கூட விட்டு அந்த பாளையத்துக்கு இச்சையை விலக்கி ஓடினான். அவள் சொல்லுகிறாள், இந்த இடத்துல ஒருவருமே இல்லை, நீ என்னோடு கூட இசைவாயானால் உனக்கு ஒரு பெரிய காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். இங்கு யாருமே இல்லாவிட்டால் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அத்தேவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்வது எப்படி? தேவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்வது எப்படி? இன்றைக்கு துணிகரமாய் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்கிறீர்கள், ஆண்டவர் பார்க்கவில்லை என்று நினைக்கிறீர்கள். ஆனால் இங்கு யோசேப்பு சொல்லுகிறார், யாருமே இல்லாவிட்டாலும் தேவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்வது எப்படி என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு விரைந்து ஓடுகிறார். இது நிமித்தம் அவர் சிறைசாலையின் அனுபவத்துக்குள்ளே கடந்து போகிறார். ஆனால் அந்த யோசேப்புக்குள்ள தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தபடியினால் அந்த யோசேப்பை கர்த்தர் விசேஷித்த ஞானத்தினால் நிரப்பி அதே பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அந்த சொப்பனத்துக்கு விளக்கத்தை ஒருவரும் சொல்ல முடியாதபடி அந்த பானபாத்திரனுக்கு நிறைப்பூட்டி, இதோ சிறையிலே ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னான் என்று சொல்லி அவனை அழைத்து வரும்படி சொல்லுகிறார். அவன் அழைத்து வந்த போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த யோசேப்பு அந்த பார்வோனுடைய சொப்பனத்தையும் இந்த விளக்கத்தை சொல்லும் போது அந்த ராஜா சொல்லுகிறார், தேவ ஆவியை பெற்ற இப்படிப்பட்ட ஒரு ஞானமுள்ள மனுஷனை நான் எங்கும் காணேன் என்று சொல்லி அப்பொழுது அவனை எல்லாரும் தெண்டனிட்டு பணியுங்கள், இன்க்ளூடிங் போர்த்திபாஸ் வைஃப், சிங்காசனத்தை தவிர என்னை தவிர எல்லாரும் தெண்டனிட்டு பணியுங்கள், அவனுடைய கை அசையாமல் ஒன்றும் நடக்கக்கூடாது என்று சொல்லி அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ளே ஒரு ஞானத்தின் அபிஷேகத்தை கொடுத்தபடினால் எகிப்துக்கே அதிபதியாய் மாறும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் அவனை நிறுத்தினார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே கூட அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ளே இருக்குமானால் தேவன் உனக்கு விசேஷித்த ஞானத்தை தருவார். நீ ஏழையா இருக்கலாம், எல்லாராலும் தள்ளப்பட்டு இருக்கலாம், நல்ல ஒரு ஸ்கூல்ல படிக்காம கூட இருக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் மட்டும் உன்னிடத்தில் இருக்குமானால் தேவன் விசேஷித்த ஞானத்தை தருவார். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன? தீமையை வெறுப்பதே,
பொல்லாப்புக்கு விலகி ஓடுவதே தேவனுக்கு பயப்படுகிற பயம். யோசேப்பை போல் நீ இன்றைக்கு ஒரு பெரிய அதிபதியாய் மாற கர்த்தர் உனக்கு கிருபை செய்வார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே கூட தாவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தை தரும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம் என்று பார்க்கிறோமே. ஆண்டவரே, இன்றைக்கு அந்த விசேஷித்த ஞானம் வரத்திலிருந்து எங்களுக்குள்ளே கடந்து வர வேண்டுமானால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் அப்பா. தேவனுக்கு பயப்படுகிற பயம், தீமையை வெறுப்பதே தேவனுக்கு பயப்படுகிற பயம், பொல்லாப்புக்கு விலகி ஓடுவதே தேவனுக்கு பயப்படுகிற பயம். யோசேப்பு ஆண்டவரே எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு தேவன் என்னை காண்கிறார் என்று கடந்து போனது நிமித்தம் ஆண்டவரே, சிறைசாலை அனுபவம் இருந்தாலும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ளே இருந்ததினாலே விசேஷித்த ஞானத்தை தந்து தரிசனங்களை ஆண்டவரை வெளிப்பாடுகள் சொல்லக்கூடிய கிருபையை ஊற்றி அந்த பார்வோனுக்கு முன்பாய் நிற்க செய்து ஆண்டவரே ஏசப்பா அவரை எகிப்துக்கே அதிபதியாய் மாற்றினீரே. இந்த வழியிலே கூட தாவே ஞானம் வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.